அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் காரணமாக மே 14ஆம் தேதி முதல் பல நன்மைகள்லாம் நடைபெறும். சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே 14ஆம் தேதி மாலை 5:14 மணிக்கு மாறுகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சூரியன் சேர உள்ளதால் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் சில ராசிக்காரங்களின் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சுகபலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். சூரிய பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய வைகாசி மாதத்தில் கிரகங்களின் அமைப்பு, ரிஷபராசியின் 4 கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்டவற்றால் 12 ராசிகளின் மீது தாக்கம் ஏற்படும். கிரகங்களின் ராஜா என சூரிய பகவான் அழைக்கப்படுகிறார். இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நாள் தமிழ் மாதமாக பிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையில் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ரிஷபராசியில் சூரிய பகவான் செய்திருக்கும் காலம் வைகாசி மாதம் என அழைக்கப்படுது. மேலும் ரிஷபராசியில் குரு சுக்கிரனுடன் சூரியன் இணைய உள்ளார். வைகாசி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசிக்கு வைகாசி மாதத்தில் சுப பலன்களும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க. இந்த மாதத்தில் பணியிடத்தில் உங்கள் திறமையை நிறைவேற்ற நல்ல வாய்ப்புகள் அமையும். மேலும் புதிய தொழில் அல்லது வேலை தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான நல்ல சூழல் நிலவும். நிதி நிலைமை சீராக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வருங்க. புதிய படைப்புகளை கொடுக்க முடியும். மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டு போட்டிகளிலும் நல்ல வெற்றி பெறலாம். கும்பத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது அவிட்டம் 3-4 பாதங்களை பற்றி தான். உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேணும் என குறிக்கோளாக உடைய உங்களுக்கு இந்த மாதம் வீண் மனக்குழப்பம் நீங்கும். மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆன்மீக எண்ணம் ஏற்படும். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ரகசியங்களை மற்றவங்களுடன் பகிர்ந்து கொள்வதால் பல காரிய தடைகளை சந்திப்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்த இழுபறியான நிலை மாறும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும். கவனமாக வேலை செய்யாவிட்டால் மேல் அதிகாரிகள் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். லாபம் கிடைக்கிறது குறையலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது வரலாம். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படும் நிலை உருவாகலாம். பின் நெருக்கம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும். பெண்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் சந்திப்பு உண்டாகும். நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். அரசியலில் உள்ளவங்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும். அதே நேரத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும். கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். சக மாணவர்கள் ஒத்துழைப்பு இருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது தினந்தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று வலம் வருவது நல்லது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சதயம். மற்றவங்கள் குறைகள் கூறாமல் நடந்து கொள்ளும் உங்களுக்கு இந்த மாதம் எதிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது.
திடீர் உடல்நல பாதிப்பு உண்டாகலாம். மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது, பல நிலையில் இருக்கும். பண வரத்து இருக்கும், கௌரவம் அந்தஸ்து உயரும், எதிர்பார்த்த உதவிகள் மற்றவங்கள் மூலம் கிடைக்கும், வெற்றி என்ற இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறி போவீங்க. மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுப்பீங்க. பணவரத்து கூடும். தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மனமகிழும் சம்பவங்கள்லாம் நடக்கலாம். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பணவரவுக்கு குறைவு இருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையலாம். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டியது இருக்கும். மற்றவங்கள் மூலம் டென்ஷன் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். பெண்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையும். கலைத்துறையினருக்கு மற்றவங்களுடன் பகை ஏற்படலாம். மாணவர்களுக்கு கவனமாக படிப்பது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்கும். கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது, கனகதார சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமி வணங்க. கடன் பிரச்சனை தீரும். பண வரத்து அதிகரிக்கும். அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். வார்த்தைகளை வந்து அளந்து பேசுவது போல செலவு செய்வதிலும் சிக்கனத்தை கடைபிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதம் மனதைரியம் அதிகரிக்கும். எல்லா காரியங்களிலும் சாதகமாக நடந்து முடியும். எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். எல்லா தரப்பினரிடமும் இருந்து ஆதரவும் கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீங்க. எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். காரிய தடை வீண் அலைச்சல் ஏற்படலாம். எதிர்பாலினத்தாரிடம் கவனமாக பழகுவது அவசியம். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாக திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவங்க முன்னேற்றம் அடைவாங்க. அலைச்சல் அதிகரிக்கும். கூடுதல் பணிச்சுமையால் டென்ஷனும் அதிகரிக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன் தரும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சில்லறை தகராறுகள்லாம் நீங்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் ஆறுதலை தரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லா தரப்பினரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையினர் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும். மற்றவங்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவங்கள்ட்ட பகை ஏற்படலாம். பணவரத்து அதிகரிக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல்லாம் வரும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். திறமை வெளிப்படும். சக மாணவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். கவனத்தை சிதறவிடாமல் வகுப்பை கவனிப்பது அவசியம். கூடுதலாக பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது, அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தரும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வைகாசி மாத ராசி பலன்களில் கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.